வணக்கம் தலைமையிலே. இந்திய இராணுவத்தில் ஈட்டி முனை என்று சொல்லக்கூடிய கட்டாக் கமாண்டோஸ் இந்திய தேசத்தில் உலகத்தில் மிகச்சிறந்த கமாண்டோ படைப்பிரிவுகள் அநேக சில படைப்பிரிவுகள் இருக்கு. அதிலிருந்து அடிப்படையில் மாறுபட்டவர்கள் இந்த கட்டாக் கமாண்டோஸ். ஒரு 3 பேர் என்ற கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க கட்டாக் கமாண்டோஸ் பேச சொல்லி. மகிழ்ச்சி மற்றும் வாழ்த்துக்கள். இந்த கட்டாக் என்றால் இதுக்கு அர்த்தம் கொடுமையானவர்கள் அல்லது கொல்பவர்கள் அர்த்தம் வரும். லீத்தல் அல்லது கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய ராணுவத்துக்கு உலகத்தில் மிகச்சிறந்த நம்பர் 1 கமாண்டோ அப்படின்னு சொல்ல போனால் பாராஎஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்திய தரைப்படையில் இருக்கிறது பாராஎஸ், பாரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அப்படிம்பாங்க, இல்லைன்னா சிவப்பு பேய்கள் அப்படிம்பாங்க. இவருக்கு நிகராக இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி எந்த வித கமாண்டோ படைப்பிரிவு உலகத்திலுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய விமானப்படையில் கருட் கமாண்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய கப்பற்படையில் மார்க்கோஸ் கமாண்டோஸ் அப்படிம்பாங்க. இந்திய உள்துறை வச்சிருக்கிறது தான் என்எஸ்ஜி கருப்பு பூனைகள் மற்றும் எஸ்பிஜி பிரதமரை பாதுகாக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். இவங்களுக்கும் கட்டாக்கு என்ன அடிப்படை வித்தியாசம்னா, இந்த மற்ற கமாண்டோ படைப்பிரிவுலாம் தனித்தனியாக செயல்படக்கூடியவர்கள். அவங்களாம் தனித்தனி அமைப்புகள், எல்லாமே அவங்களுடைய அசைன்மெண்ட்டுமே தனித்தனியாக இருக்கும். ஆனால் இந்த கட்டாக் கமாண்டோஸ் இந்திய இராணுவத்தில் காலாட்படையில் இன்ஃபன்ட்ரி அடிப்பாங்க, முன்னேறி செல்லக்கூடிய சண்டையிடக்கூடிய காலாட்படையில் இணைந்து செயல்படுவார்கள். இப்போ இந்திய இராணுவம் 15 லட்சம் இராணுவ வீரர்களை கொண்ட மாபெரும் உலகத்தின் 2வது மிகப்பெரிய இராணுவம். இது பிரிவாக பிரித்து வச்சிருப்பாங்க, பல பிரிவுகளை பிரித்து வச்சிருப்பாங்க. இது தரை சண்டையில் ஈடுபடக்கூடிய இன்ஃபன்ட்ரியில் ஈடுபடுற பட்டாலியன் பிரித்து வச்சிருப்பாங்க. ஒரு பட்டாலியன் அப்படிங்கிறது 800 to 1000 இந்திய இராணுவ வீரர்கள் இருக்கிறதா ஒரு பட்டாலியன். இந்த ஒவ்வொரு பட்டாலியனுக்குள்ளேயுமே 20 கட்டாக் கமாண்டோஸ் கண்டிப்பாக இருப்பார். இதுதான் மற்றவங்களுக்கும் இவங்களுக்குள்ள வித்தியாசம். அவங்க தனித்தனியாக இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு பட்டாலியனுக்குள்ளுமே 20 கட்டாக் கமாண்டோஸ் இருப்பாங்க. இந்த கட்டாக் கமாண்டோஸ் ஒரு தலைவர் இருப்பார், துணை தலைவர் இருப்பாங்க. அனைத்து வகை சிறப்பான ஆயுதங்களை கையாளக்கூடிய, ஆயுதமே இல்லைனா கூட வெறும் கைகளால் எதிரிகளை துவசம் செய்யக்கூடியவர்கள் தான் கட்டாக் கமாண்டோஸ். இவங்களை இப்போ எளிதில் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்பேர் ஹெட் அப்படிம்பாங்க. ஈட்டியின் முனைகள் தான் இந்த கட்டாக் கமாண்டோஸ். இப்போ ஒரு பட்டாலியன் இருக்க 1000 இராணுவ வீரர்களுமே இந்திய இராணுவ வீரர்கள் ஒரு மிகப்பெரிய ஈட்டியை கற்பனை பண்ணிக்கிட்டா அந்த ஈட்டியோட கூர்மையான முனைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இந்த கட்டாக் கமாண்டோஸ். ஒரு ஈட்டி எப்படி எது துளைக்குது, இந்த முனை தான் துளைக்கும். முனை துளைச்சு அந்த பக்கம் மொத்த ஈட்டியும் வெளியே வந்துடும். அதே தான் இந்த காலாட்படை முன்னேறும் போது முதல் தாக்குதல் ரைட் பண்ணுறது, அதாவது எதிரிகளை எதிர்பாராமல் ரைட் பண்ணுறது, முதல் தாக்குதல் நடத்துறது. அதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டாலியனே ஊடுருவி போவாங்க. இதுதான் கட்டாக் கமாண்டோஸ், ஸ்பேர் ஹெட் அப்படிம்பாங்க. இந்த இந்திய இராணுவ வீரர்களுக்கும் அந்த பட்டாலியனில் இருக்க இந்திய இராணுவ வீரர்களுக்கும் இந்த கட்டாக் கமாண்டோஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, அவங்களுடைய ஃபிட்னஸில் மிகப்பெரிய வித்தியாசம் வரும், தேர்ந்தெடுக்கும் விதத்தில் வித்தியாசம் வரும், அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உடைகளில் வித்தியாசம் வரும், ஆயுதங்களில் மிகப்பெரிய வித்தியாசம் வரும். கட்டாக் கமாண்டோஸ்க்கு இந்திய இராணுவ வீரர்களுக்கும். இந்திய இராணுவ வீரர்களே ஃபிட்னஸ், மிகப்பெரிய ஃபிட்னஸ் இருந்தால் தான் உடற்கட்டமைப்பு தான் இந்திய இராணுவம் சேர முடியும். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், இந்திய இராணுவ வீரர் சொல்லும்போது ஒருத்தர் தொந்தியாக ஒருத்தர் நீங்கள் கற்பனை பண்ணவே முடியாது, நம்ம கற்பனைக்கே வராது. ஒரு கண்ணாடி போட்டிருக்க மாதிரி ஒருத்தர் கற்பனை பண்ணுங்க, முடியவே முடியாது. மிக ஃபிட்னஸ் இருக்கும் இந்திய இராணுவத்தில் சேருவதற்கே. நேராக நிற்கும் போது 2 முட்டையும் உரசவே கூடாது, ஓடுவதற்கு சிரமம்னு சொல்லி அந்த கால சட்டங்கள் அதெல்லாம். அந்த அளவுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ளது இந்திய இராணுவம். அதிலும் மிகச்சிறந்தவர்கள் தான் கட்டாக் கமாண்டோஸ். மிகச்சிறந்த ஃபிட்னஸில் இருக்கணும். இவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 53 நாட்கள் பெல்காம், இந்த கர்நாடகாவில் கமாண்டோ பயிற்சி, இதுக்குன்னு தனியாக கமாண்டோ பயிற்சி வச்சுருக்காங்க கட்டாக்குன்னு சொல்லி. கை சண்டை மற்றும் ஆயுத சண்டையில் அவங்க கொடுப்பாங்க. தினம் அதிகமான பயிற்சி அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கவசம்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நெஞ்சை பாதுகாக்கக்கூடிய கவசங்கள் இருக்கும். ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படும். அசால்ட் ரைஃபிள் AK-47 போட தலைச்சிறந்த அசால்ட் ரைஃபிள் இருக்கும். மார்க்ஸ்மேன் ரைஃபிள்ஸ் இவங்க வச்சுருப்பாங்க. கிரனேட் இருக்கும், ராக்கெட் லான்ச்சர் இருக்கும். மிகப்பெரிய ஆயுதங்கள் எல்லாமே இவங்களுக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க. ஏன் மிகச்சிறந்த ஆயுதம்? ராணுவ வீரர்கள் வச்சிருக்கிற மிகச்சிறந்த துப்பாக்கி தான் அசால்ட் ரைஃபிள் தான்.
அதுலேருந்து மிகச்சிறந்ததை கொடுப்பாங்க. முதல் குறி எப்போதுமே தவறக்கூடாது. சண்டையில் முதல்ல சுடுற குண்டு குறி தவறாமல் போகணும். அந்த குண்டு மட்டும் குறி தவறிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய பின்விளைவு ஏற்படும். அந்த முதல் குண்டு தவறக்கூடாது. முதல் தாக்குதல் ஊடுருவி இவங்க போகிறதுனால இவங்க இருக்க ஆயுதங்கள்லாம் மிகச்சிறந்த ஆயுதங்களாக இருக்கும். அதே போல் ஆடைகள் உருமாற்றம் இருந்தால் தெரியவே தெரியாது. அவங்க இருக்கிற இடம் தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஏற்க ஆடைகள்லாம் அவங்களுக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த கட்டா கமாண்டோஸில் வந்து மார்க்ஸ்மேன் ரைஃபிள் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படின்னா மார்க்ஸ்மேன் ரைஃபிள்ங்கும் போது இவங்களை வந்து வித்தியாசப்படுத்தி பேசலாம். நெடுந்தொலைவு இருக்கவங்கள சுடக்கூடியவர்கள் தான் ஸ்னைப்பர்ஸ். ஸ்னைப்பர் கன் வச்சுருப்பாங்க, ஸ்னைப்பர்ஸ். அதே நெடுந்தொலைவு இருக்கிறவங்க சுடக்கூடியவங்க தான் மார்க்ஸ்மேன் ரைஃபிள் வச்சுருக்காங்க. அவங்க என்ன 2 பேர்த்துக்கு வித்தியாசம்? 2 பேருமே நெடுந்தொலைவு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்னைப்பர்ஸ் டீம் தனியாக செயல்படுவாங்க. அவங்க ஒரு 3 அல்லது 5 பேர் அவங்களுக்கு தனியான உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க தனியாக போய் செயல்பட்டிருப்பாங்க ஸ்னைப்பர்ஸ். அந்த இராணுவ வீரர்கள் கூட இருக்கிறதா மார்க்ஸ்மேன். இவங்களும் நெடுந்தொலைவு சொல்கிறவங்க தான், ஆனால் இராணுவ வீரர்களோட இணைந்து செயல்பட்டிருப்பாங்க மார்க்ஸ்மேன்கிறது. இதுதான் விஷயம். இதே போல தான் கட்டா கமாண்டர்ஸும் மற்ற கமாண்டர் பிரிவும். இப்போ வந்து ஒரு கடல் சார்ந்த பிரச்சனை வருது. கடல் கொள்ளையர்களால் நம்ம கப்பல் கடத்தப்படுது, கடல் வழியாக போதை மருந்துகள் கடத்தப்படுது, கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவாங்க. இந்த மாதிரி கடல் சார்ந்த பிரச்சனைகள் எது வந்தாலுமே இந்திய கப்பற்படையின் மார்க்கோஸ் கமாண்டர்ஸ் அங்கே போவாங்க. வான் சார்ந்த பிரச்சனை வருது அப்படின்னா இந்திய விமானப்படையின் கருட் கமாண்டர்ஸ் போவாங்க. பிரதமரை பாதுகாக்கணும் அப்படின்னு இன்னைக்கு தனியாக எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப்னு வச்சுருக்காங்க. பிற மக்களையும் தீவிரவாதியையும் கூட்டத்தில் வந்து பிரிக்க தெரியணும். அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களை சுட்டுத்தலை தெரியணும், நொடி தவறாமல் சுட்டுத்தலை தெரியணும். இதெல்லாம் எஸ்பிஜியோட வேலை. இந்தியாவுக்குள்ள எங்கே தீவிரவாதிகள் வந்தாலும் போய் எதிர்த்து சண்டை போடுவது கருப்பு பூனைகள் என்எஸ்ஜியோட வேலை. அதே சமயத்தில் முடியவே முடியாதுங்கிற ஒரு ஆப்ரேஷன், இது முடியவே முடியாது, செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி உலகம் பார்க்கின்ற ஆப்ரேஷனை செய்யறது. ஹை வேல்யூ டார்கெட், மிக விலை அதிகமான இலக்குகளை அளிக்கணும். அந்த இலக்குகளை அளிக்கிறதுக்கு விலையே நிர்ணயம் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடங்களை அளிக்கணும்னா இந்தியாவின் முதல் தேர்வு பாரா எஸ்எஃப் தான் வருவாங்க. பாரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ். இவங்களுக்குன்னே எனக்கு தெரிஞ்ச வந்து இவங்க பண்ணின சாதனைகள்லாம் வந்து மற்ற பிற கமாண்டர் ஃபோர்ஸ் உலகத்திலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒப்பிட்டு பேசவே முடியாது. அந்தளவுக்கு நீண்டகால வரலாறு, அதிகமான எண்ணிக்கை, மிகப்பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணி காமிச்சவங்க. நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த பாரா எஸ்எஃப் பற்றி சரியாக தெரியறதே இல்லை. யாரை பார்த்தாலும் வந்து நேவி சீல், அமெரிக்காவோட நேவி சீல் நம்பர் ஒன் சொல்கிறீங்க. அமெரிக்கா நேவி சீல் பண்ணது மிக பரபரப்பாக புகழ்பெற்று பேசக்கூடியது பின்லாடனை கொன்னது. அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் அடிமை நாடு. முதல்ல புரிஞ்சுக்கணும், அது எதிரி நாடு இல்லை, அடிமை நாடு. அமெரிக்கா என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. கொல்லப்பட்ட அன்னைக்கு பின்லாடன் ஒரு பெண்களின் பின்னால் ஒளிந்து திரிந்த பயங்கரவாதி. அவன் பெண்கள் பின்னால் ஒளிஞ்சுதான் இருந்தான். அவன்கிட்ட எந்தவித ஆயுதங்களும் மிகப்பெரிய படைபலங்களும் இல்லை. அன்றைய தினம் அவன் ஒரு கோழை, பெண்கள் பின்னால் நின்ன கோழை. அவனை கொல்றதுக்கு வந்து அவ்வளோ பில்டப் பண்ணி கப்பலில் வர மாதிரி காமிச்சு, விமானங்களில் காமிச்சு, ஹெலிகாப்டரில் வர மாதிரிலாம் காமிச்சு, இந்த நேவி சீலை அவங்களுடைய அதிபர் விடிய உட்காந்து பார்க்குற மாதிரி காமிச்சு, பதற்றத்தை காமிச்சு, அது ஏகப்பட்ட சினிமாக்களாக டாக்குமெண்ட்லாம் எடுத்து காமிச்சு உள்ளே போய் சுட்டு கொண்டாங்க. அங்கே சுட்டு கொள்ளும்போது கூட ஒரு ஹெலிகாப்டர்லாம் தேவையெல்லாம் வெடிக்க வச்சு சுடும்போது உண்மையாக அவன் பெண்கள் பின்னால் தான் ஒளிஞ்சிருந்தான். ஒரு பெண்ணோட மனைவியோட பின்னால் ஒளிஞ்சுக்கிட்டான். அவங்க கூட யார் இருந்தாங்கன்னா மனைவிகள், துணைவிகள், குழந்தைகள், பணியாளர்கள். இதுதான் பின்லாடனுடைய இருந்த அந்த கட்டடத்தில் இருந்தவங்க. பெரிய படைகள்லாம் அவன்ட்டு இல்லை. அவன் ஒரு பெண் பின்னால் ஒளிஞ்சிருந்த கோலையைத்தான் இந்த நேவி சீல் நம்பர் 1 சொல்கிறவங்க சுட்டு கொண்டாங்க. அதே சமயத்தில் இந்தியா ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க இந்த பாரா எஸ்எஃப் மூலமாக. உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் நம்ப முடியாத ஆப்ரேஷன் இது. சியரியா லியோனில் நடந்த பிரச்சனை. அங்கே இந்திய அமைதி காக்கும் படை அங்கே இருந்தாங்க. சியரியா லியோன் வந்து ஒரு இஸ்லாமிய தேசம். அங்கே ஒரு RUF ரெவல்யூஷனரி யுனைடெட் ஃப்ரண்ட் அப்படிம்பாங்க, இஸ்லாமிய பயங்கரவாத இயக்கம். அன்றைய நிலைமைக்கு உலகத்தில் மிக கொடுமையான பெரிய பயங்கரவாத இயக்கம் அது. அமைதிப்படைக்கு போன நம்ம இந்திய ராணுவ வீரர்களையும் பிற சர்வதேச ராணுவ வீரர்களையும் அவன் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. பிடிச்சு வச்சு ஏகப்பட்ட டிமாண்ட் நிறைவேற்ற முடியாத டிமாண்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டியது UN தான். பயந்து ஒதுங்கிட்டாங்க. UN மட்டுமல்ல, அமெரிக்கா, இங்கிலாந்து மற்ற எல்லா நாடுகளும் பயந்து ஒதுக்கிட்டாங்க RUF கண்டு. ஆனால் நம்ம ராணுவ வீரர்களை விடுவிச்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அந்த இடம் ஹை வேல்யூ டார்கெட்ஸ், ஹை வேல்யூ ஃபைட். இது அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இந்த நம்ம பாரா எஸ்எஃப்.
நமக்கும் சீரியலியனுக்கும் பிறகு 10,000 கிலோமீட்டர் போனோம். 10,000 கிலோமீட்டர் தாண்டி போய் 5,000 கொடுமையான பயங்கர ஆயுத வச்சங்களை எதிர்த்து போரிட்டு அந்த ஒரு நிலப்பரப்பே நமக்கு தெரியாது. கொடுமையான நிலப்பரப்பு. சில இடங்களை சண்டை போடும்போது முட்டி வரைக்கும் புதஞ்சு போயிடுச்சு நம்ம இந்திய ராணுவருக்கு. அந்த அளவுக்கு அந்த இடம் சகதியான பிரதேசங்கள். அங்க போய் சண்டை போட்டு நெருக்கி 1000 பேர்த்த கொண்டாங்க. RFS சேர்ந்த 1000 பேர்த்த தேடுதல் வேட்டையில சண்டை போட்டு கொண்டு மொத்த இந்திய ராணுவ வீரர்களையும் உலக ராணுவ வீரர்களையும் விடுவிச்சு கொடுத்து அந்த பகுதி மக்களையுமே அவனுக்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. மிகப்பெரிய வெற்றி, வித்தவுட் லாஸ். இதுல ஒரே ஒரு இந்திய பாரா கமாண்டோ கூட மரணம் அடையல, வேற யாருமே மரணம் அடையல. அந்த பயங்கரவாதிகள் பிடியில் இருந்த ஒருத்தர் மட்டும் உடம்பு சரியா மறைச்சு போடாது. அந்த கமாண்டோ ஆபரேஷன்ல வித்தவுட் லாஸ்ல பண்ணி காமிச்சாங்க. உலகம் இன்னைக்கு வரைக்கும் நம்ப முடியாத பார்க்கக்கூடிய ஆபரேஷன் இது. இன்னைக்குமே நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்கு நினைவா அங்க சிலைகள் அங்க சிஐஏ கேபிட்டல்ல வச்சிருக்கிறாங்க. அந்த மக்கள் நன்றி கடனோட. இது யாருக்கா தெரியுமானா நமக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. காது பட்சமா இந்த ஆபரேஷன் நம்ப முடியாத ஆபரேஷன் நடந்திருக்கு. 1000 பேர் தீவிர கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த பெண் பின்னால ஒளிந்து திரிந்த பயங்கரவாதி பின் லாடன் கொன்னதுக்கு ஏகப்பட்ட சினிமா, ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ரிகள். இதுதான் ஏதாவது இந்த கமாண்டர் படைப்பிரிவில் நீங்க பிரிச்சு பேசும்போது நீங்க அதிகமா இந்த வெளிநாட்டு கமாண்டர்லாம் பேச பார்ப்பீங்க. ஒன்றுக்குமே உதவாது. இந்த பின் லாடனை கொன்னதுக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு 20 காவல்துறையினர் அனுப்பியிருந்தா இதை விட சிறப்பாக காரியத்தை முடிச்சுட்டு அவனுக்கு சுட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க பண்ண பில்டப் அதிகம். இதான் இந்த மாதிரி ஹை வேல்யூ டார்கெட் அப்படின்னா முதல் நமக்கு நினைவு வருது பாராஎஸ்எஃப் தான். ஆனா இவங்க கட்டா கமாண்டர்ஸை இங்க எங்கேயுமே கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்க இந்திய ராணுவத்தில் இணைந்து இந்திய ராணுவம் எங்கெல்லாம் சண்டை போட்டிருக்காங்க, ஊடுருவி போயிட்டு இருக்காங்க, அங்கெல்லாம் அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. இவருடைய மொத்த எண்ணிக்கை, கட்டா கமாண்டர்ஸோட இன்னைக்கு மொத்த எண்ணிக்கை 7,000 பேர் இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஒரே ஒரு சண்டையை மட்டும் நான் இங்கே பதிவு பண்றேன். இந்த சண்டையின் மூலமா இந்திய ராணுவ வீரர்கள் மற்றும் கட்டா கமாண்டர்ஸ் சண்டையிடும் விதம், அந்த வேறுபாடுகள் நமக்கு புரியும். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம எளிதில் பேப்பர்ல படிச்சு கடந்து போனோம். ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே சமயத்துல அநேகர் பேசுறீங்க சீன ராணுவ வீரர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்களே பில்டப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு தொடை நடுங்கி கோலைன்னு சொல்லி இந்த சண்டையில புரிய வரும். இந்த சண்டை நரிகள் விரித்த வலையில் சிக்கிக்கொண்ட சிங்கங்கள் சொல்லுவாங்க. இந்த சண்டை அப்படிதான் வெளிநாட்டுக்காரங்க பார்ப்பாங்க. இது ஜூன் மாதம் 15ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி விடிய இந்த சண்டை நடந்தது. 2020ஆம் வருஷம் நடந்த சண்டை இது. கல்வான் பள்ளத்தாக்கு சண்டை அப்படிம்பாங்க. விடிய நடந்தது. சராசரி நம்ம கடந்து போனோம். இந்த கல்வான் பள்ளத்தாக்கு பகுதி கடல் மட்டத்திலிருந்து 4300 மீட்டர் உயரத்தில் இருக்கும். அதாவது 4.25 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடியது. ஆக்சிஜன் மிக குறைவா இருக்கும். நீங்க மேல போக ஆக்சிஜன் குறைவா இருக்கும். அந்த பகுதியில் நீங்க போனீங்கன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறையினால உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய உடல் திறன் 20% தன்னை போல குறைஞ்சு போயிடும். அதாவது நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சும்மா இருந்தாலும் 20% நீங்க உங்களுடைய உடற்திறன் குறைஞ்சிருக்கும். சண்டை போறவங்க நடக்காத காரியம் அங்கெல்லாம். அதெல்லாம் இந்திய ராணுவ வீரர்களை நீங்க எவ்வளவு நாளும் போட்டலாம். இந்த மாதிரி இடத்துல அவங்க வேலை செய்யறதுக்கு அங்க பருவநிலை மைனஸ்ல போகும். குளிர்காலத்துல -30 -50 வரைக்கும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கற்பனை கெட்டாத குளிர்கள். நீங்க அதை அங்கே போனா மட்டுமே நம்ம அனுபவிக்க முடியும். வேற எந்த வார்த்தையிலும் நீங்க புரிஞ்சுக்க முடியாது. குளிர்காலத்துல இது நடந்த சண்டை ஜூன் மாசம் நடக்குது. அன்னைக்கு -2 0 அதாவது பனியா இருக்கு அந்த பகுதி புறம். குளிர்காலத்தில் உரை பனியா இருக்கும். இதுதான் வித்தியாசம். பருவநிலை மிக கொடூரமான பருவநிலை. அது தவறி விழுந்துட்டா அதெல்லாமே கற்பாறைகள், அங்கிருந்த கற்பாறைகள் கடினமான பாறைகள், லூஸ் ராக் அப்படிம்பாங்க. கொஞ்சம் லூஸா இருக்க பாறைகள். கால் வச்சு தவறி விழுந்துக்கிட்டீங்கன்னா கீழே மிக வேகமாக செல்லக்கூடிய பனியாறுகள் ஓடுது. விழுந்தீங்கன்னா மரணம் நிச்சயம், கண்டிப்பான மரணம் நிச்சயம். இதுல ஒரு ஒப்பந்தம் வேற, அந்த இடத்துல ஒரு பைத்தியக்கார ஒப்பந்தம் அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு என்னன்னா அந்த பகுதியில் ரோந்து போறவங்க இந்திய ராணுவர்களும் சரி, சீன ராணுவ கோழைகளும் சரி,
ஆயுதங்களை கையில் வச்சுக்கூடாது. ஆயுதங்கள், துப்பாக்கிகள், வெடிமருந்து பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. வெறும் கையில் தான் பாரா பார்க்கலாம், நடந்து போய் பார்க்கலாம். மற்றபடி சண்டையெல்லாம் போடக்கூடாது. இது வந்து ஒப்பந்தம், பைத்தியக்கார ஒப்பந்தம் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் அதை தூக்கிடும் நம்ம. இந்த சண்டை வந்து இந்திய ராணுவ வீரர்கள் எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு அமைஞ்ச சண்டை. ஆனால் இந்த சீன ராணுவ கோழைகள் திட்டம் போட்டு நம்ப வச்சு கழுத்தெடுத்து போட்ட சண்டைகள். திட்டம் போட்டு இன்னைக்கெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வெளியே வந்துகிட்டு இருக்கு. முதல்ல மறைச்சு வச்சிருந்தானுங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதாவது கைச்சண்டை நிபுணர்களை, இந்த இடத்துல வந்து ஆயுதம் இருக்கக்கூடாதுங்க, கைச்சண்டை நிபுணர்களை எப்பொழுதும் இல்லாமல் அவங்கள கூட்டு வந்து அந்த இடத்துல அதிக எண்ணிக்கையில் ஒழிச்சு வச்சுக்கிட்டு நம்ம இந்திய ராணுவ வீரர்களை வரவழைத்து போட்ட சண்டை இது. இதில் வந்து முதல் அங்கே தலைமை அதிகாரி வந்து கர்னல் சந்தோஷ்குமார் அடிப்பாங்க. கர்னல்ங்கிறது இந்திய ராணுவத்தில் மிகப்பெரிய பதவி அது. அதில் இன்னும் ஒரு 2-3 ப்ரமோஷன் வாங்கினா, ஒரு 4 ப்ரமோஷன் வாங்கினா அவர் வந்து உச்சக்கட்ட தளபதியாக வரலாம். கர்னல் சந்தோஷ் பாபு அவர் தெலுங்கானா சேர்ந்தவர். அவருடைய தலைமையின் கீழே தான் இந்திய ராணுவர்கள் 16 பீகார் படைப்பிரிவும் 16 பீகார் ரெஜிமெண்ட் அவங்க அங்கே வந்து எல்லையை பாதுகாத்துருக்கிறாங்க. இந்த சண்டை நடந்த சமயத்தில் ஒரு 10-20 நாளுக்கு முன்னாலே அந்த இடத்துல பிரச்சனையாகவே போயிட்டு இருந்துச்சு. நம்ம 2 பேருக்கு இந்திய சீனாக்கள் பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் ஆக்கிரமம் பண்ணுறீங்க, நாங்கள் ஆக்கிரமம் பண்ணுறோம் சொல்லி பிரச்சனையாகுது. அதிகாரிகள் மட்டத்தில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பதட்டத்தை தடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவரில் சந்தோஷ் பாபு ஒருவர், அவர் தலைமையான்னு சொல்லலாம். அவர் இதில் என்ன பிரச்சனைனா, இவருக்கு வந்து அங்கிருந்த அனைத்து சீன ராணுவ அதிகாரிகளும் தெரியும். சீன ராணுவ இந்த வீரர்கள் கோழைகளையுமே அவருக்கு நல்லாவே பரிச்சயம். அவர் நீண்ட காலம் அங்கே பணிபுரிஞ்சு வராரு. எல்லாருமே அவருக்கு தெரிஞ்சவர் தான், அன்பானவர். அதே சமயத்தில் மிக அதிரடி சண்டைக்கார். 2 முகம் அவர் வச்சிருக்கிறாரு. நீண்ட கால ராணுவ வரலாறு இருக்கு. கர்னல் குமார் அவர் மேஜராக இருக்கும்போது காங்கோவில் வந்து அவர் வந்து ஐக்கிய நாட்டு அமைதி படைக்காக இந்தியா சார்பில் அனுப்பப்பட்டவர். அங்கிருந்த பயங்கரவாதிகளை ஒடுக்கவே புகழ் பெற்றவர். அந்த மக்கள்கிட்ட அன்பாக இருந்ததையும் புகழ் பெற்றவர். அந்த மக்களுக்கு தன்னுடைய சொந்த காசில் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருளை வாங்கி கொடுத்தவர். மருத்துவ வசதிகளை செஞ்சு கொடுத்தவர் இந்திய இராணுவத்தின் மூலமாக. ஒரு முறை அந்த மக்கள், அந்த காங்கோ மக்கள் ரொம்ப ஏழைகள். அவங்க வந்து எங்களுக்கு உலகக்கோப்பை கிரிக்கெட் கால்பந்து நடக்குது, நாங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டப்ப தன்னுடைய சொந்த செலவில் டெலிவிஷனை வாங்கி அந்த இராணுவ முகாமுக்கு வெளியே வச்சு அந்த மக்களை பார்க்க வச்சார். அவ்வளோ ஒரு அன்பான மனிதர் அவர். கடுமையான சண்டையிடும் கூட, அதிகாரியும் கூட. இவர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தை விளைவா இந்திய ராணுவத்து தரப்புல வந்து அந்த அங்கிருந்து டென்ட் எல்லாம் கழிச்சுக்கிட்டு நம்ம மிகச்சரியா நடந்துவிட்டோம். ஆனா இந்த சந்தோஷ் பாபுக்கு ஒரு சந்தேகம், இந்த சீன ராணுவ கோழைகள் வந்து சொன்னபடி நடக்கலையோ அப்படிங்கிற அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த சம்பவம் நடந்தது வந்து ஜூன் 15ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு இவருடைய தலைமையில் 35 ராணுவ வீரர்கள் கிளம்பி பார்க்கறதுக்கு தான் போனாங்க. அந்த இடத்த பார்க்கறக்கு அவனை எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்கு போனாங்க. இவர் சொன்னால் இவர் கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய அங்கே மேஜர்கள் இருக்காங்க, கேப்டன்கள் இருக்காங்க. ஆனால் இவருக்கு என்னமோ என்ன சொல்கிறேனே தெரில. இவர் அன்னைக்கு வந்து அவர் தன்னுடைய தலைமையில் தானே போய் பார்க்கலாம், ஒருவேளை பிரச்சனையானா கூட இவருக்கு வந்து என்னென்னா இவர் அங்கே பணிபுரிஞ்சவர் எல்லாத்தையும் தெரிஞ்சவங்கனால பிரச்சனையை ஜமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு பணி போகிறார். மிகப்பெரிய அதிர்ச்சி இருந்தது. அவனை சொன்னபடி செய்யாமல் அங்கே இன்னும் ஆக்கிரமிப்பு முகாம்கள் அங்கே இருந்தது அந்த சீன பகுதியில். மிகப்பெரிய அதிர்ச்சி. இரண்டாவது மிகப்பெரிய அதிர்ச்சி, எப்பொழுதும் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அங்கே இல்லை. புதிதான இராணுவ வீரர்கள், சீன இராணுவ கோழைகள், அவன் என்ன வீரன் சொல்றது, கோழைகள் வந்து அவங்க பார்க்குறாரு. புதுசாக இருக்கானுங்க எல்லாமே. இவருக்கு ஏதோ தெரியுது, ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. உடனே வந்து அவர் வந்து அங்கே இருக்க டென்ட்டெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி அவர் பேச்சுவார்த்தை வந்து கைகலப்பு நோக்கி போகும்போது சந்தோஷ் பாபு முகத்தில் முதல்ல ஒரு சீன இராணுவன் வந்து முகத்திலே குத்துறான். முதல்ல அவர் மேலே தாக்குதல் நடந்துச்சு. இந்திய இராணுவ வீரர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய அதிகாரிகளை தாக்குவதை பார்க்கறது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கோம், நம்ம அப்பாவையும் அம்மாவையும் நம் கண் முன்னால் தாக்குனாங்கன்னா எதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதே தான் அவங்களும் பண்ணுவாங்க. தங்கள் அதிகாரி தாக்குறத கொஞ்சம் கூட அவங்க பொறுத்துக்க மாட்டாங்க. திட்டமிட்டு தான் அவங்க அடிச்சது. மிகப்பெரிய கை சண்டையாக மாறுது. ஆனால் அந்த சண்டையில் ஜெயிச்சது 35 பேர் மிக பெரிய வெற்றி பெற்று அந்த டென்ட்டெல்லாம் பிடுங்கி தீ வச்சு எரிச்சாங்க. ஆனால் சண்டை தொடரும் போது சந்தோஷ் பாபுக்கு தெரியுது, அந்த சண்டை பெருசாக தெரியுது. இன்னும் அநேக ராணுவ வீரர்களை வர சொல்றாரு ஆட்களை அனுப்பி. இவங்க சீனாக்காரங்களும் அவங்க தரப்புல ஆட்கள் கூப்பிடுறாங்க. திட்டமிட்டு இருந்தனால எல்லோருமே மார்ஷியல் சண்டை தெரிஞ்ச சீனாக்காரங்க தான் அங்கே இருக்கானுங்க.
அதிக எண்ணிக்கையிலுமே இருந்தாங்க. 2 பக்கம் திரும்ப எண்ணிக்கையில் அதிகமாகும் போது எங்கோ இருந்து வந்து மிகப்பெரிய கல் வந்து சந்தோஷ் பாபு தலையிலே தாக்குச்சு. இப்போ நிலை குலைஞ்சு அந்த கீழே விழுங்கும்போது மிகப்பெரிய அடி. அந்த பனியாற்றில் விழுந்துட்டார். அடிச்சுட்டு போல அந்த ஓரமாக விழுந்துக்கிட்டார். இந்த சண்டை தொடருது. திரும்ப இவர் எல்லாம் போய் காப்பாற்றி எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்க்கும்போது இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையினால அங்கிருந்த குளிர்னால், கடும் குளிர்னால தலையில் அடிபட்டனால அவர் மரணம் அடைஞ்சிருக்கார். சந்தோஷ் பாபு தான் அங்கே முதல் மரணம். கர்னல் அவர், கட்டளை தளபதி அவர், தாங்கள் இருக்கும்போது கண்ணுக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய கோபம். 3வது சண்டை தொடரும் போது அழைக்கப்பட்டவங்க தான் கட்டா கமாண்டோஸ். அந்த 16 பீகார் ரெஜிமெண்ட்லையும் கட்டா கமாண்டோஸ் இருந்தாங்க. 3 பஞ்சாப் ரெஜிமெண்ட் அங்கேயும் கட்டா கமாண்டோஸ் இருந்தாங்க. அவங்க அந்த சண்டை நடுவில் தாண்டி போயிட்டு இருக்கு. திரும்ப வரவழைச்சாங்க. வந்து பார்க்கும்போது தங்களோட கர்னல் மரணம் அடைஞ்சிருக்காங்க, ராணுவ வீரர்கள் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. கடுமையான கோபம். இவங்க வெறுங்கையிலே சண்டை போடக்கூடிய ஆட்கள் கட்டா கமாண்டோஸ் தேடி பிடிச்சி இந்த சீன ராணுவ பதர்களை பயங்கரவாதிகளை தேடி பிடிச்சி அடிச்சாங்க. அந்த வந்த கட்டா கமாண்டோஸ்ல இந்த 3 பஞ்சாப்ல இருக்க சிப்பாய் குர்தேவ் சிங் வந்ததில் ஒருத்தர். வெறும் 23 வயசு தான் அந்த பையனுக்கு. கடுமையான கோபம், மிகச்சிறந்த சண்டை போடக்கூடியவன். அவங்க வந்து கிர்பான் சொல்லி ஒரு கத்தி வந்து எப்போவுமே சீக்கிய ராணுவர்கள் வச்சுக்கலாம். அவங்களுக்கு விலக்கு இருக்கு, அதை வந்து எப்பவுமே நம்ம எடுக்க மாட்டாங்க. அது இருந்தது. அதை வச்சு மிகப்பெரிய சண்டை போட்டு முதல்ல 4 சீன ராணுவ கோழைகளை கழுத்தறுத்து கொண்டார். அங்கே கொல்லப்பட்ட அந்த 13 பேர்த்து தனியாகவே கொண்டாரு. 13 பேர்த்தையுமே தொண்டையை அறுத்து தான் கொண்டார். முதல் 4 பேர்த்த கொள்றாரு. அந்த சண்டையில் திரும்ப கீழே விழுந்தார். அந்த பள்ளத்தாக்கு ஆற்றுக்குள்ள தான் அடிபட்டு விழுந்தார். திரும்ப மேலே இருந்துச்சு வந்து அந்த தன்னை முற்றுகையிட்ட சீன இராணுவத்தினரை திரும்ப சண்டை போட்டு கொண்டார். திரும்ப வந்து அவர் 8 பேர்த்த கொண்டார். மொத்தம் 12 பேர். 12 பேருமே தொண்டை அறுபட்டவங்க தான். தொண்டையை கிழிச்சுட்டார் அந்த கிர்பான் கத்தியை வச்சு. 12 பேர்த்து கொள்ற சமயம் பின்னால் இருந்து ஒரு சீன இராணுவன், அவர் இராணுவ கோலை வந்து பின்னால் இருந்து இவரோட மிகப்பெரிய கத்தியில் வந்து இந்த குர்தேவ் சிங்கை வந்து கத்தியில் கொத்தி கொண்டான். இந்த சாகர கடைசி நேரத்துலையுமே 12 பேர்த்து கொன்ன பிறகு ஆக்சிஜன் பற்றாத இடம், ஆற்றுல விழுந்து அடி வாங்கி தான் மேலே வந்தவர். சாகர நேரத்துலையுமே தன்னை குத்துனவனை திரும்ப இழுத்து மொத்தமாக அவன் தொண்டையை அறுத்து கொண்டுட்டு 13 வேர்த்து கொண்டுட்டு தான் அங்கே வீர மரணம் அடைஞ்சார். இந்த சண்டையில் வந்து சம்பவ இடத்துல 3 இந்திய ராணுவர்கள் மரணம் அடைஞ்சாங்க. சம்பவ இடத்துலையே அதில் குர்தேவ் சிங் ஒருவர், சந்தோஷ் பாபு ஒருவர். மிச்சம் 17 பேர் வந்து அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை, கடுமையான குளிர் தாக்குதல், அவங்க மேலே காயம்பட்டு கடுமையான குளிர், காப்பாற்றுற காலதாமதம். அந்த இடத்துல வந்துலாம் சேர முடியாது. இரவில் காப்பாற்ற தாமதம். அதனால் கொடுமையாக துடிச்சு தான் மரணம் அடைஞ்சாங்க. மொத்தம் 20 பேர்த்த வந்து இந்திய ராணுவர்கள் மரணம் அடைஞ்சாங்க. நம்ம அவங்க பெயர்களை ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கௌரவங்களை நம்ம செஞ்சு கொடுத்தோம் இந்திய ராணுவ தரப்பில். அதே சமயத்தில் அந்த தினத்தில் அன்னைக்கு வந்து சீன கோழைகள் என்ன சொன்னாங்கன்னா, அரசு கோழைகள் எங்கள் தரப்பில் ஒரே ஒருத்தர் கூட மரணம் அடைந்த முதல்ல பதிவு பண்ணாங்க. திரும்ப அதே சீன அந்த மக்களுடைய கோபத்தை கண்டுகொண்டு 5 சீன இராணுவ கோழைகள் மரணம் அடைஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க பெயர்களை அவங்களே ஒத்துக்கிட்டு அவங்களுக்கான நினைவு சின்னத்தை எழுப்புனாங்க சீன தரப்பில். ஆனால் ஆஸ்திரேலியாவுடைய ஒரு தனியார் பத்திரிகை அமைப்பு வேறு சில தனியார் அமைப்புகளை சேர்ந்து சேட்டலைட் புகைப்படங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி சொல்லும்போது 108 சீன இராணுவ கோழைகளை நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் கொண்டிருந்தாங்க. நான் இதான் தொடக்கத்திலே சொன்னேன், நரிகள் விரித்த வலையில் சிங்கங்கள் போய் சிக்கி கொண்ட கதை. ஆனால் சிங்கம் தன்னை சிங்கம் நிரூபித்த பிரச்சனையும் கூட. இந்த அளவு காலமாக எந்த பத்திரிகையும் தமிழ்நாட்டில் வந்து இந்த கல்வான் பள்ளத்தாக்கு சண்டையை எழுதலை. இதில் சண்டையில் ஈடுபட்ட தலைமை அந்த கர்னல் சந்தோஷ் பாபு அவர்களுக்கு வந்து மகாவீர் சக்கரா, பரம்வீர் சக்கராக்கு அடுத்து வரும் அந்த விருது கொடுக்கப்பட்டது. மிச்ச அந்த 19 பேருக்கு வீர் சக்கரா அந்த விருது வந்து இறப்புக்கு பின்னால் இந்த 20 பேருக்குமே கொடுக்கப்பட்டது. சீனாவுடைய நீங்கள் எவ்வளோ பில்டப் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு பேடித்தனமான தாக்குதல், அது ஒரு கோழைத்தனமான தாக்குதல், கோழைத்தனமான முடிவு. மிகச்சரியான பாடத்தை நம்ம இந்திய ராணுவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க கல்வான் பள்ளத்தாக்கு சண்டையில். அந்த இடத்துல பணிபுரியறதே மிகப்பெரிய கஷ்டம். அந்த மைனஸ்லாம் இதெல்லாம் நமக்கு வார்த்தைகளில் சொன்னால் புரியவே புரியாது. நம்ம அங்கே போய் ஒரு நாள் இருப்போமா அப்படிங்கிறத நமக்குலாம் சந்தேகம் தான் ஆகும். அவங்க அப்படி இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையில் எப்படி பணிபுரியுறாங்கன்னு நினைக்கும் போதே பிரமிப்பாக இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு நபர் வந்து பாராட்டக்கூடிய நபர், அன்றைய தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ்.
கர்னல் சந்தோஷ் பாபுக்கு வந்து அப்பா, அம்மா, மனைவி, ஒரு மகள், ஒரு மகன். அன்னைக்கு வந்து சின்ன பிள்ளைகள் அவர் மரணம் அடைஞ்சு இருந்தாங்க. சந்திரசேகரன் நேரிலே போய் சந்திச்சார். அந்த குடும்பத்தை சந்திச்சு பேசி மறக்க முடியாத முதல்வர். உடனடியாக வந்து அவங்களுக்கு வந்து நிவாரண தொகை 9 லட்சம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கருணை தொகைன்னு சொல்லி 5 கோடி ரூபாயை அவர் கொடுத்தாரு. அந்த அமைச்சர்கள் வந்து அவருடைய முழு திருவுருவ சிலையை வந்து அங்கே நகரில் திறந்து வச்சாங்க, நான் பார்த்தேன். அது போக வந்து நகர பகுதியில் வந்து வீடு கட்டிக்க சொல்லி 800 சதுர அடி அதுக்கு ஒரு மனையை ஒதுக்கி கொடுத்தாங்க. அவருடைய மனைவிக்கு துணை கலெக்டர், டெப்டி கலெக்டர் வேலையை போட்டு கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த பணி வந்து அவங்களுக்கு நிரந்தரமாக இருக்கணும், அதனால் அவங்க நல்லா பயிற்சி கொடுத்து தனியாக அதுக்குன்னு ஒரு ஆணையை நியமித்தார். பயிற்சி கொடுத்து அவங்க நிரந்தரமாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு துணை கலெக்டராக அவங்கள மாற்றினாங்க அவங்க மனைவியை. அவர் ஒரு மாநிலத்தோட முதல்வர் தான். பிரிவினைவாசம் பேசுகிறாங்கன்னு நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க, மாநில முதல்வர் அப்படிம்பீங்க. ஆனால் மிக சரியான ஒரு முன்னுதாரணம் வந்து இந்தியாவுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த அளவுக்கு வந்து குர்தேவ் சிங்குக்கு வந்து நாங்கள் பஞ்சாப்லாம் பண்ணல, நாங்கள் பஞ்சாப்லாம் அப்படி இப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணத்தை வந்து ஒவ்வொரு மாநிலமும் கற்றுக்கொள்ள வேணும். ஒரு இராணுவ வீரர் மரணம் அடையும் போது அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் தேடி சென்று போய் செய்யணும், நேரில் போய் செய்யணுமே ஒழிய போன் மூலமாக பேசுறது, வீடியோ காலில் பேசுறது. இந்த பஞ்சாப் முதல்வரெல்லாம் வீடியோ காலில் பேசினார், ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். இப்போ நேரில் போய் அவங்களை ஒவ்வொருத்தையும் பார்த்து பேசி இந்த காரியங்களை செஞ்சு கொடுத்தார். பாராட்டுக்குரிய நபர். அந்த அளவுக்கு வந்து அந்த பஞ்சாப்ல குர்தேவ் சிங் செய்யலை. அவங்களோட அப்பா, அம்மா, குர்தேவ் சிங்க்கு அப்பா, அம்மா, சகோதரன், இது 3வது கடைக்குட்டி. இந்த 3வது சின்ன பையன் தான் இந்த குர்தேவ் சிங். அம்மாவுடைய மிகச்செல்லம். எப்பவுமே கடைக்குட்டிகள் வந்து அம்மாவோட செல்லமாக இருப்பாங்க. ரொம்பவோட செல்ல பிள்ளை. இங்கே நல்ல இவனோட சூட்டிப்பாக இருக்கனால, துடிப்பாக இருக்கனால கட்டா கமாண்டோ பிரிவில் இவங்க வந்து 3 பஞ்சாப்ல இவர் சேர்த்துக்கிட்டாங்க. எல்லை ரொம்ப தொலைவில் இருக்கனால வீடியோ காலில் பேசுறது மட்டுமே வழக்கம். வீடியோ காலில் ஒவ்வொரு தடவை பேசும்போதும் முதல்ல சொல்லுவோம் அப்படி குர்தேவ் சிங், முதல்ல அம்மாவை காட்டுங்க, அம்மாவை என்கிட்ட பேச சொல்லுங்கள், நீங்களாம் அப்புறம் வாங்க என்கிட்ட, முதல்ல அம்மாட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவார். அவங்க அம்மா ஒவ்வொரு தடவை பேசும்போது நீ ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட, எல்லாமே சொல்கிறதா மெலிஞ்சு போயிட்ட அப்படிம்பாரு அம்மா. இப்போ குர்தேவ் சிங் வந்து இங்கே எனக்கு சாப்பாடு எனக்கு பிடிக்கலை அம்மா அப்படின்னு சொல்லும்போது, நான் உனக்காக தனியாக ஒரு நெய் வாங்கி வச்சுருக்கேன், நீ வா, நான் வந்து அம்மா ஊட்டி வரேன்னு சொல்லுவாங்க அம்மா. ஒரு நடுத்தர ஏழை குடும்பத்தோட பேச்சுக்கள், ஒரு சந்தோஷமான பேச்சுக்கள். சம்பவம் நடத்துக்கு முன்னாடி அவங்க இல்லத்தில் மிகப்பெரிய திருமணம், இவர் கண்டிப்பாக வரணும். ஆனால் வந்து விடுமுறை கொடுக்கல, அந்த எல்லையில் பிரச்சனை போயிட்டு இருந்ததுனால அவர் அதை பதிவு பண்ணி குர்தேவ் சிங் சொல்லியிருக்காரு வீடியோ காலில், இல்லை எனக்கு இங்கே லீவ் இல்லை, எனக்கு வந்து லீவ் கொடுக்க மாட்டாங்க, நான் வந்து அதுக்கப்புறம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே நான் வரேன், மிக பெருசாக நான் வந்து எல்லாத்துக்கும் பார்ட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த சண்டையில் தன்னுடைய வெற்றியை, தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டி மரணம் அடைஞ்சு போனார். அவங்க அம்மா சமீபத்தில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க, மறக்க முடியாத எனக்கு பேட்டி அமைஞ்சது. அவங்க அம்மா சொன்னாங்க, அவன் வந்து குர்தேவ் சிங் பேர் வச்சாலுமே அவனுக்கு நான் வச்ச பேர் வந்து சிங்கக்குட்டி. அவங்க வீட்டில் வந்து அந்த பையனை கூப்பிடுறது சிங்கக்குட்டின்னு தான் கூப்பிடுவேன். ரொம்ப செல்லமான பையன், எனக்கு ரொம்ப செல்லமான பையன்ட்டு அவன். நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசுகிறீங்க, அவன் பெருமையாக பேசுகிறீங்க, எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது, அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனாலுமே ஒரு தாய்க்கு அந்த செல்லக்குட்டி, அந்த சின்ன பையனுக்கு இழந்த மன வருத்தம் அந்த தாய்க்கு மட்டுமே தெரியும். அந்த தாய் மனதில் இருக்கும் வருத்தம் அந்த தாய்க்கு மட்டுமே தெரியும். ஒரு காலமும் அவன் எனக்கு திரும்ப வரமாட்டான்னு எனக்கு புரியும், அவன் என்கிட்ட வரமாட்டான், என்னை பார்க்க மாட்டான்னு புரியும். ஆனாலுமே அவன் செல்கின்ற கடைசி நாளில் தன்னை ஒரு சிங்கம் என்று நிரூபிச்சுட்டு செஞ்சான்னு சொல்லி அழுகையோடய பேசினாங்க. அழுகும்போது கூட சொன்னாங்க, ஒரு வீரனை பெற்றெடுத்த தாய் அழுகக்கூடாது, தங்க அழுகையை கட்டுப்படுத்தி இத்தனை வார்த்தையும் பேசினாங்க. எனக்கு மறக்க முடியாத பேச்சா புரிஞ்சுது. இந்த சண்டை நமக்கு தெரிய வரும், இந்திய ராணுவ வீரர்கள் எப்படி, கட்டா கமாண்டர்ஸ் எப்படி, அவங்க எப்போ வருவாங்க, எதனால அவங்களுடைய சண்டைப்படும் விதங்கள் நமக்கு வந்து புரிய வரும். ஒரு கட்டா கமாண்டோஸ் சீன ராணுவ மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிந்து கொண்ட 13 பேர்த்த கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு வீரம் மிக்கவர்கள். இவர்களை எப்பொழுதுமே நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்காக வேண்டுதல், இவர்களுக்காக நம்ம இந்திய ராணுவ மாவீரர்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள். நன்றிகள்.